உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று ஆடி வெள்ளி மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடாகும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும் என்பது ஐதீகமாகும். ஆகையால் தான் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி என நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் பொன் பொருள் குவியும் என்பது ஐதீகம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளி தரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பது முன்னோர் கூற்று. ஆடி வெள்ளியும் தை வெள்ளியும் அம்மனின் வழிபாட்டிற்கு உரிய நாட்களாகும். எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஈடாகாது என்பது தொன்மையான வாக்காகும். ஆடி வெள்ளியன்று விரதமிருந்து அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் இன்பங்கள் தேடி வரும். ஆடி வெள்ளிக்கிழமையன்று சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும். இல்லத்தில் மங்களம் பெருகும். அதேபோல் பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு அளித்து அவர்களுக்கு ரவிக்கை, தாம்பூலம், வளையல், குங்குமச்சிமிழ், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்பிக்க தேவியின் அருள் பூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி வெள்ளியன்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதிபராசக்தியாக அலங்கரித்து வழிபாடு செய்தால் வீட்டில் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அனைத்து வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் என்றாலும் ஆடி வெள்ளி அம்மனின் அருள் பெற மிகவும் ஏற்ற நன்னாளாகும். சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கம் என்பது ஐதீகம். ஆகையால்தான் ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளி என்றும் புற்றுள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று நாகருக்கு பால் வார்த்து வழிபட்டால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். மேலும் ஆடி வெள்ளியன்று விரதமிருந்து அம்மனை தரிசித்து வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பதும், சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு உகந்த கூழ், வேப்பிலை, எலுமிச்சை வைத்து படையல் போடுவது சிறப்பாகும். ஆடி மாதம் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறலாம். ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் அனைத்து வளங்களும் நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை பல்லாண்டு காலமாக நம் பண்பாட்டில் நிலவி வருகிறது. ஆடி வெள்ளியில் அம்பாளை வழிபட்டால் நம்மை சுற்றி உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அகலும்.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமண தடை நீங்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்காகும். ஆடி வெள்ளிக்கிழமையன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது சிறப்பான பலன் தரும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பழம், பால் மட்டும் சாப்பிடுவதாலும் விரதம் இருந்த பலனை பெறலாம். ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் கிரக தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அத்துடன் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் கடைபிடித்தால் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அற்புதங்கள் நிறைந்த ஆடி வெள்ளியன்று அம்பிகையை, ஆதி பராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, அகிலம் போற்றும் அம்பாளை அலங்கரித்து வழிபடுவோம். அவள் அருளால் அவனியில் சிறந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.